சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் அடுத்து வெளியேறும் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேமியோ ரோல் பண்ணியிருந்தால் லால் சலாம் தான் வரப்போகுது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேட்டையன் திரைப்படம்ங்க. இந்த ஆண்டே அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைவர் 171. இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா முழுவதும் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது என்னென்னா, ஜெயிலர் பார்ட் 2. ஜெயிலர் பார்ட் 2 வந்து நெல்சன் திலீப் குமார் இயக்குகிறார். சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தையும் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல். அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கின்றார் அப்படிங்கிற இந்த தகவல் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதாவது இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் நெல்சனுடைய இயக்கத்தில் நடிக்க இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. ஏன்னா ஜெயிலர் படத்தை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படம். 2023 மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகுக்கே அது ஒரு மிகப்பெரிய மகுடமாக அமைந்த ஒரு திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய 2வது பார்ட் எப்படி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த படம் முடியும் போது அந்த மகனை வந்து ஒரு சுட்டு கொள்கிறார். அதற்கு முன்னாடி கதை போகுமா, எப்படி போகும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளுடன் 2ஆம் பாகத்திற்கு எத்தனை பேர் ஆவலுடன் காத்திருக்கீங்க?